ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூவ்மெண்ட் மற்றும் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இது ரெண்டையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,145, ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,181, லோ பார்த்தீங்கன்னா 25,159, ஹை பார்த்தீங்கன்னா 25,365. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 25,323 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 25,323 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 178 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்றைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் 1 கொடுத்தது பார்த்திங்கன்னா 25,180 to 190 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,310 320 அந்த லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். பட் இன்றைக்கி என்னென்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,181 எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆகி ஜஸ்ட் ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து தான் நடுவில் கொஞ்சம் இந்த ஏரியாவில் லைட்டாக ஏற்றம் இறக்கம் இருந்தது. அதாவது 25,250 அந்த ரேஞ்சில். பட் இருந்தாலும் அந்த அப்சைட் மொமெண்டம் போயிட்டே தான் இருந்தது. எது வரைக்கும் போயிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி இந்த ரெசிஸ்டன்டையும் பிரேக் ஆகி அதுக்கு மேலே ஒரு 40-50 பாயிண்ட் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிச்சிருக்கு. பாசிட்டிவான க்ளோஸ் மீன்ஸ் இந்த 25,300 வந்து தற்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே முடிஞ்சிருக்கிறதுனால நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் 25,300 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 25,190 to 200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு. அதாவது நேற்று வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் 1 என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அது நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 25,190 வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/10/25. ஓகேங்களா? ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,300 நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,190 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தாச்சு. சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும்? ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு பார்த்திங்கன்னா 25,400 லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 25,365 லெவல் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி 40 பாயிண்ட் கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 25,400 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,480 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,400 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,480 ப்ளஸ்ன்ற ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது. ஸோ அந்த 300 லெவல் வந்து ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியா இருந்து. ஸோ மார்க்கெட் ஏழியராக இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு பிரேக் ஆகாமல் கீழே இறங்கிச்சு. திருப்பி இந்த ஏரியா வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணும்போது அந்த 25,300 லெவலில் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனதுனால ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் நாளைக்கு வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? என்ன சார் இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ இல்லைன்ட்டுங்க நெகட்டிவ் அப்படி சொல்ல முடியாது. அதாவது பிரேக் ஆகி முடிஞ்சதுனால ஒரு அப்சைட் மூமெண்டம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாக்டாக இதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 25,400 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,300 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,323 க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து இதை மெயினாக இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருந்தது. ஆக்சுவலாக நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 82,029 க்ளோஸ் ஆனது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே 82,197, லோ பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் மினிமம். அதாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது மேலே தான் வந்து லோவே இருந்தது. அதாவது 82,084, ஹை பார்த்திங்கன்னா 82,727 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா 7 இயராகவும் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் இந்த ஏரியா வரைக்கும் தான் வந்தது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த 82,800 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா 7 இயராக இந்த ஏரியா தான் டச் ஆச்சு. இப்போயும் இந்த ஏரியா அதாவது ஆல்ரெடி ஹை பார்த்திங்கன்னா 82,727 வரைக்கும் போயிருந்தாலும் முடியும் போது பார்த்திங்கன்னா 82,605 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 82,800 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு எக்ஸ்பைரியில் இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணாமல் பட்சத்தில் நம்மளுக்கு 83,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு ஓப்பனிங்கில் பிரேக் ஆகணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இப்படி ஏறின வேகத்தில் இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டில் சென்செக்ஸ் எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 82,800 க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா இன்னையோட ஐயே வந்து 727, அதையும் பிரேக் ஆகணும். 800 பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது 83,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஏரியா வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகலாம். மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் எது பிரேக் ஆகாமல் இருக்கோ அந்த ஏரியா தான் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 82,450 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 82,150 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு லாங் ஜம்ப் எடுத்தது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்கேஸ் 82,450 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணான் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சப்போர்ட்டுன்னு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 82,450 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 82,150 to 160 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது சென்செக்ஸில் 82,600 அதாவது ரெசிஸ்டண்டான 82,800 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 82,450 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.